என்ன நினைக்கிறீங்களோ, எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ, எப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை தைரியமா சொல்லுங்க. நம்மளை பத்தி யாரு என்ன சொல்லுவாங்களோங்கிற கவலைய இந்த நிமிஷத்துல இருந்து விட்டுருங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப பிரமாதமா இருக்கும். இதுதான் சீக்ரெட் ஆஃப் லைஃப். நீங்க எவ்வளவு நேர்மையா வாழ்ந்தாலும் உங்களை குறை சொல்றவன் சொல்லதான் போறான். அவனுக்கு அதுல ஒரு சந்தோஷம். உங்க நேர்மையை பக்கத்துல இருந்து அவங்க பார்க்க முடியாது. நீங்க சரியா இருந்தீங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவனுக்கு தோணுனதை அவன் சொல்லிட்டு போறான். பாருங்களேன், மற்றவன் என்ன நினைப்பானோ நினைச்சா உங்க வாழ்க்கை என்ன ஆகும்னு ஒரு உதாரணம் சொல்றேன். 3 பேர் மத்தியானம் ஒரு ஆபீஸ்ல உட்காந்து டிஃபன் பாக்ஸ பிறந்து சாப்பிடுறான். ஒருத்தன் டிஃபன் பாக்ஸ்ல இட்லி, ஒருத்தன் டிஃபன் பாக்ஸ்ல சப்பாத்தி, ஒருத்தன் டிஃபன் பாக்ஸ்ல புட்டு. ஒரு நாள்ல சகிக்கலாம் சார், டெய்லி அதே தான். இந்த இட்லி எரிச்சலோட சொன்னா என் பொண்டாட்டிக்கு அறிவே இல்லை. தினம் இட்லி கொடுத்தா மனுஷன் எப்படி திங்கிறதுன்னா, உடனே அடுத்து கொஞ்சம் நான் என் பொண்டாட்டி மூளை இல்லாத புட்டு வச்சிருக்கிறா, தினம் புட்டு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு. சப்பாத்தியும் வருத்தப்பட்டா. இவங்க 3 பேர்ல இட்லி ரோஷக்காரன். நான் என்ன சொல்றேன்னு சில பேருக்கு புரியும். இட்லி ரோஷக்காரன். அவன் சொன்னா, நாளைக்கு மட்டும் அவன் இட்லி கொடுக்கட்டும், நான் மாடியில இருந்து வந்து செத்தே போயிடுவேன். இன்னைக்கு போய் வீட்டுல போய் சொல்ல போறேன் அப்படின்னா, நானும் சொல்ல போறேன் நான் புட்டு, நானும் சொல்ல போறேன் நான் சப்பாத்தி. ஆனா மறுநாள் 12:30 மணிக்கு பொட்டலத்தை திறந்தா இட்லியில இட்லி, புட்டுல புட்டு, சப்பாத்தில சப்பாத்தி. அவளுக்கு முடிவு பண்ணிட்டாங்க, நீ இருந்தா என்ன போனா என்ன. இப்ப இட்லிக்காரனுக்கு ரோஷம் வந்துருச்சு. நேரா போனா 13வது மாடி குதிச்சு விட்டான். உடனே போனா புட்டு, அவனும் உழுந்து குதிச்சான். சப்பாத்தி உழுந்தான், குதிச்சான். அவன் ஆம்புலன்ஸ்ல அள்ளி போட்டு ஆஸ்பத்திரியில கொண்டு போய் வச்சு பொண்டாட்டிக்கு போன் பண்ணி அவளுங்கெல்லாம் வந்து கைய பிசைறாளுங்க. ஐயோ ஐயோன்னு. இந்த கைய பிசைஞ்சதுக்கு வேற மாவை பிசைஞ்சிருந்தா டிஃபன் ஆகுது, வேற பண்ணி இருக்கலாம். கைய பிசைறாளுங்க. அப்போ இட்லிக்கார பொண்டாட்டி சொன்னா, எங்க வீட்டுக்காரரு நிறைய சொல்லுவாரு, செய்யவே மாட்டாரு. புடவை வாங்கி தரேன் பாரு, வாங்கி தர மாட்டாரு. நகை வாங்கி தரேன் பாரு, தரமாட்டாரு. அதே மாதிரி மாடியில இருந்து விழுந்துருவேன்னு சொல்லுவாரு, செய்ய மாட்டாருன்னு நினைச்சு இவர் என்னைக்கு சொன்னதை செஞ்சிருக்கிறாரு. நான் நிஜமாவே விழுவேன்னு சொல்லி இருந்தா நான் இட்லி வச்சிருப்பனா அப்படின்னு கேட்டான். புட்டுக்காரன் சொன்னா, எங்க வீட்டுல அது ரொம்ப விளையாடும், கிண்டலா, அது தமாஷுக்கு சொல்லுதுன்னு நினைச்சிட்டு நான் புட்டு வச்சுட்டேன். சீரியஸா சொல்லி இருந்தாருன்னா நான் புட்டு வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு. அப்ப சப்பாத்தி ஒய்ஃப் சொன்னா ஒரு வார்த்தை, எனக்கு ஒண்ணு புரியவே இல்லை. மாவு பிசைஞ்சதும் அவரு தான், சப்பாத்தி போட்டதும் அவரு தான், பேக் பண்ணி வச்சதும் அவரு தான். அவரும் ஏன் உழுந்தாருங்கிறது தான் எனக்கு இன்னைய வரைக்கும் தெரியல. இவ்வளவுதான் சார் வாழ்க்கை. அவன் ஏன் உழுந்தான் தெரியுங்களா? இவன் 2 பேரும் உழாட்டி நம்மள தப்பா நினைப்பானேன்னு போய் உழுந்தான். இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், எவன் என்ன நினைச்சாலும் என் மனசாட்சியின்படிதான் வாழ்வேன் என்று நீங்கள் வாழ பழகினால் உங்களுக்கு வாழ்க்கையில் துன்பம் இல்லை, துயரம் இல்லை, வருத்தம் இல்லை, கண்ணீர் இல்லை. சார், என்னை பத்தி எந்த விமர்சனத்துக்கு நான் கவலைப்பட மாட்டேன் சார். எனக்கு 50 வயசு வரைக்கும் அந்த கவலை இருந்தது. ஆனா 50 வயசு தாண்டின உடனே நான் வாழ்க்கையில முடிவெடுத்தேன், பிடிச்சவன் பிடிச்சதுமா, பிடிக்காதவன் பிடிக்காதுமா. நான் என்ன நேர்மையா இல்லையான்னு கடவுளுக்கு எனக்கு மட்டும்தான் கணக்கு இருக்க ஒழிய இவன்களோட எனக்கு எந்த கணக்கும் கிடையாது. எவனும் எனக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளியும் கிடையாது, எனக்கு எவனும் பகைவனும் கிடையாது. எனக்கும் கடவுளுக்கும் கணக்கு. நான் தப்பு பண்ணா தண்டிக்க போறது பிரபஞ்சம். இந்த தெளிவுக்கு நம்ம வந்துட்டோம்னா இந்த உலகத்து மனிதர்களுடைய பாராட்டுக்கும் நாம் பெருமை அடையக்கூடாது, இந்த உலகத்து மனிதர்களுடைய விமர்சனங்களுக்கும் நாம் வருத்தப்படக்கூடாது. இந்த தெளிவை மனசுல முதல்ல நாம வாங்கிக்கிட்டு இந்த வாழ்க்கையை தொடங்கணும். நிறைய மன வளக்கலை பற்றி தெரிஞ்சவங்க இருப்பீங்க. என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர், மனநல மருத்துவராக இருக்கிற பல பேர், உளவியல் நிபுணர்கள், எனக்கு அவங்க கூட நிறைய பழக்கம். அவங்க எல்லாம் கூட பல பேர் வந்திருக்கிறீங்க, எனக்கு தெரியும். நான் எதுக்காக சொல்றேன்னா, வாழ்க்கையே நம்ம பார்க்கிற கோணம் இருக்கு பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு வார்த்தை சொல்ற பாருங்க, உங்க உடம்ப உங்க அனுமதி இல்லாம காயப்படுத்த முடியும். உங்க உடம்ப உங்க அனுமதி இல்லாம காயப்படுத்த முடியும். உங்க மனசை யாராவது காயப்படுத்திட்டான்னு சொன்னா தப்பு. உங்க உடம்ப உங்க அனுமதி இல்லாம காயப்படுத்த முடியும், உங்க மனசை உங்க ஒத்துழைப்பு இல்லாம காயப்படுத்த முடியாது. இது எத்தனை பேருக்கு தெரியும்?
உங்க மனசை உங்க ஒத்துழைப்பு இல்லாம காயப்படுத்த முடியாது. நீங்க ஒத்துழைக்கிறீங்க. நீங்க மவுண்ட் ரோடு வழியா போறீங்க, எவனோ ஒருத்தன் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறான், கூப்பிடுறான், உங்களை கெட்ட வார்த்தை சொல்லி கோபத்துல ஏதோ ஒண்ணு கூப்பிடுறான். ஏன் திரும்பி பாக்குறீங்க? நீங்க பாட்டுக்கு திரும்பி பார்க்காம போங்க. எங்க அம்மா கற்பு கரிசிடா, நீ என்ன கெட்ட வார்த்தை சொல்லி கூப்பிட்டா நான் திரும்பி பார்க்கணுமா? கெட்ட வார்த்தை சொல்லி கூப்பிட்ட உடனே திரும்பி பார்த்ததுன்னா என்ன அர்த்தம்? என் மனம் ஒத்துழைத்தால் மட்டும்தான் எனக்கு அவமானம். என் மனம் அதை பற்றி கவலைப்படவில்லை என்றால் எந்த காலத்திலும் என்னை யாராலும் காயப்படுத்த முடியாது. அதனால யாராவது ஏதாவது சொன்னா அது எனக்கு சம்பந்தம் இல்லை, அவன் சொல்லிட்டு போறான், அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நான் லா காலேஜில் படிச்சவன் பல பேர் லா காலேஜுக்கு போயிட்டு வந்தவன், ஆனா நான் லா காலேஜில் படிச்சவன். என்ன கூட பல பேர் உனக்கு என்ன அரசியல் தெரியும்னு. நான் கான்ஸ்டிடியூஷன் நான் படிச்சவன், நான் சட்டம் படிச்சவன். நான் எதுக்கு சொல்ல வரேன், நாங்க கிளாஸ்ல திடீர்னு என்ன பண்ணுவோம், சினிமாக்கு போலாமாம்பாங்க பசங்க. லா காலேஜில் எல்லாருமா தியேட்டருக்கு போறோம். 13 பேர் ஒரு தடவை ஒரு தியேட்டருக்கு போயிட்டோம். எங்க லா காலேஜ் பசங்க 13 பேர் ஒரு தியேட்டருக்கு போனா உருப்பிடுமா? ஒரே கூச்சல் கலாட்டா எல்லாம். நான் வம்பு பண்ண மாட்டேன், ஆனா அவங்களுக்கு அட்வைஸும் பண்ண மாட்டேன். அவங்க கூட இருப்பேன், எல்லாத்தையும் நான் பார்த்து என்ஜாய் பண்ணுவேன், எல்லாத்தையும் நான் யோசிப்பேன், கூடவே இருக்கேன். இந்த என் கூட உட்கார்ந்து இருந்த ஒரு பையன் முன்னாடி சீட்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார் சார். அவருக்கு தலைமுடி கொஞ்சம் குறைவு. உள்ள பத்தி எனக்கு தெரியாது, நான் வெளியில இருந்து பார்த்த அளவுக்கு சொல்றேன். அப்ப என்ன பண்ணா ஒரு பையன் அவன் இவர்கிட்ட சொல்றான், மச்சி, இது பசங்க டயலாக், மச்சி இவனை குட்டுவ சார். அவன் எவனோ தெருவில் போறவன் சார், இவனை நீ குட்டுவ அப்படின்னா. ஏன் குட்டினா நீ என்ன கொடுப்ப? 500 ரூபாய் பெட்டு. நீ குட்டிட்ட மமனே உனக்கு 500 ரூபாய் கொடுத்துறேன். ஒண்ணுமே யோசிக்கல சார், எந்திரிச்சான், நொங்குன்னு குட்டினான் சார். அவன் ஆ அப்படின்னு திரும்பின உடனே இவன் கேட்டான், ராமசாமி சௌக்கியமா இருக்கியா? அவன் சொன்னான், நான் ராமசாமி இல்ல கிருஷ்ணசாமின்னா. ஐயோ, ராமசாமி மண்டையும் இப்படியே தான் இருக்கும், உன் மண்டையும் அப்படியே தான் இருந்தது, நான் ராமசாமி நினைச்சு குட்டிட்டேன் அப்படின்ட்டு கம்முன்னு உட்காந்துக்கிட்டான். இவனை திரும்பினா, எடு 500. அவன் சொன்னான், இது பெரிய விஷயம் இல்ல, நீ மட்டும் அவனை இன்னொரு தடவை கூட்டு 1000 ரூபாய் கொடுக்குறேன். இவன் சார் ஒன்னும் யோசிக்கல சார், மறுபடியும் எழுச்சி ஒரு நொங்குன்னு கூட்டான் சார். அவன் திரும்பின உடனே நீ ராமசாமி தான். ஏன் அவன் தான் குட்டினா திரும்பி பார்ப்பான், நீ குட்டினா திரும்பி பார்க்கற பத்தியா, நீ ராமசாமி தான். எனக்கு தெரியாத 10 வருஷம் ஆகி நம்ம பார்த்து ஆகி போச்சுன்னா அதுக்காக இல்லாம போயிடுமா? எனக்கு நல்லா தெரியும் நீ ராமசாமி தான். அவன் சீட்டை காலி பண்ணி வேற இடத்துக்கு போயிட்டான். ஏன்னா 13 பேர் நாங்க லா காலேஜ் உட்கார்ந்து இருக்கிறோம். என்ன சொன்னா, பவனே 500 ரூபாய் முடிஞ்சது சார். இன்டர்வல் சார், இன்டர்வல் போனோம், அவன் இடத்தெல்லாம் மாத்தி உட்காந்துட்டான் சார். இவனுக்கு பணம் போயிடுச்சு பாருங்க. அவன் சொல்றான், நீ மட்டும் அங்க போய் அவனை குட்டிரு, நீ குட்டலன்னா நீ 2000 ரூபாய் எனக்கு கொடுக்கணும், புரியுதா? குட்டினா நான் உனக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னா. இவன் கவலையே பண்ணுச்சு. நேரம் அங்க போனான், பின்னாடி உட்கார்ந்தான், அவனை நங்குன்னு குட்டினான். அவன் திரும்பின உடனே, ராமசாமி நீ இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறியா, நான் அங்க ஒரு பரதேசி பையில ராமசாமி நினைச்சு குட்டி அவன் என்ன திட்டி, நீ சினிமாவுக்கு வர்றேன்னு சொன்னா நேரா வாசல்லே என்ன பார்க்க மாட்டியா? நீ பாட்டுக்கு இங்க வந்து உட்கார்ந்துகிட்ட, நான் அங்க எவனோ ஒருத்தனை நினைச்சு குட்டிட்டு நான் பட்ட பாடு என்னன்னு எனக்கு தான் தெரியும்னா. அவன் தியேட்டரை விட்டு எழுச்சி ஓடிவிட்டான் சார். இது நியாயமா இல்லையான்னு கேட்காதீங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு கவனிங்க. ஒருத்தர் உடம்ப அவன் அனுமதி இல்லாம நீங்க காயப்படுத்தலாம். பஸ்ல போறோம், பொட்டியை தூக்குறோம், அவன் முட்டில தட்டிருச்சு, நீங்க அவன்கிட்ட பர்மிஷனா கேட்டீங்க? ட்ரெயினுக்கு கீழே காலும் கீழே பைய வைக்கணும், நம்ம காலில் இடிக்கிற போது இன்னொருத்தன் இப்படி உள்ள தள்ளி விடுறான், அப்ப நம்மளை கேட்டுட்டா இடிச்சான். இப்ப சொல்லிட்டு போறேன், உங்க உடம்ப உங்க அனுமதி இல்லாம காயப்படுத்த முடியும். ஆனா டேய் முட்டாள் அப்படின்னு ஒருத்தன் கூப்பிட்டா நீங்க ஏன் திரும்பி பாக்குறீங்க? நீங்களும் முட்டாளா இருப்போமோன்னு சந்தேகம் இருந்தாதான் திரும்பி பார்ப்பீங்க. உங்கள் மனதை உங்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் யாராலும் காயப்படுத்தவே முடியாது என்ற ரகசியத்தை தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்கள். அவன் முட்டாள் சொன்னா நான் முட்டாள் இல்ல, நீ கெட்டவன் சொன்னா நான் கெட்டவன் இல்ல, நீ என்ன சொல்றியோ அது நான் இல்லடா, எனக்கு என்ன கவலை இருக்குது? ஏன்னா மனசுங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம்.
அந்த மனதை எப்படி எடுத்து கைய ஆள்வது, அதை எப்படி கொண்டு போறது, அதை எப்படி வெற்றி பெறுவது. இந்த நாடு மாதிரி ஒரு நாடு எவ்வளவு பெரிய செய்திகளை எல்லாம் எவ்வளவு சுலபமா நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா சார்? பிரச்சனை ஒன்னே தான் சார் இருக்கும். ஆனா பிரச்சனையை அவங்கவுங்க எடுத்துக்கிறது மூலமா வெவ்வேறு துன்பங்களையோ இன்பங்களையோ அனுபவிப்பாங்க சார். சேம் ப்ராப்ளம், ஆனா அவங்கவுங்க வெவ்வேறு மாதிரி அனுபவிப்பாங்க. இதை நான் என் பேச்சுல ஒரு சூத்திரம் மாதிரி சொல்றது உண்டு. என்ன தெரியுங்களா? ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டேட்டரி. மேண்டேட்டரினா உறுதியா உங்களுக்கு வரும், கண்டிப்பா வரும். ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டேட்டரி, பட் சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். நீங்க விரும்பினா கஷ்டப்படலாம், விரும்பலன்னா கஷ்டப்படாம பேசாம இருக்கலாம். ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டேட்டரி, பட் சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா தான் கஷ்டப்பட போறீங்களே ஒழிய, நீங்க அதை ஒத்துக்கலன்னா உங்களுக்கு அந்த கஷ்டம் கிடையாது. இந்த சீக்கிரட்டை வாழ்க்கையில முதல்ல நம்ம கத்துக்கணும். பாருங்களேன், ஒரே பிரச்சனையை ஒவ்வொருத்தரும் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு. நாங்க கிளாஸ் எடுப்போம், மனித வள நிபுணர்கள் HR அவங்களுக்கு கிளாஸ் எடுப்போம். அப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். ஒரு பாத்திரத்துல வெந்நீர் வச்சுங்க, இன்னொரு பாத்திரத்துல வெந்நீர், இன்னொரு பாத்திரத்துல வெந்நீர், 3 பாத்திரத்துல வெந்நீர் வச்சுட்டீங்க, கொதிக்குது. ஒரு கேரட் எடுத்து ஒரு தண்ணிக்குள்ள போடுறீங்க, ஒரு முட்டையை எடுத்து ஒரு தண்ணிக்குள்ள போடுறீங்க, 2 ஸ்பூன் டீ தூள் எடுத்து ஒரு தண்ணிக்குள்ள போடுறீங்க. ரியாக்ஷன் 3லயும் ஒரே மாதிரி இருக்கா? கொதிக்கிற வெந்நி ஒண்ணுதான், புரியுதா? அது 100 டிகிரிஸோ என்னமோ ஒரு டெம்பரேச்சர்ல கொதிக்குது. நீங்க கேரட்டை போட்டீங்கன்னா 2 நிமிஷத்துல குழஞ்சு உரு தெரியாம போயிடும் அந்த வெப்பத்துல. அதுலயே முட்டையை போடுங்க, முட்டை குழஞ்சு போவாது. குழஞ்சு கிடந்த முட்டை கெட்டியா மாறிடும் இல்லையா, முழுக்க வெந்து போய். அதுலயே டீ தூள் போட்டீங்க பாருங்க, அந்த டீ தூள் தங்கிட்ட இருந்த அருமையான வாசனையை முழுக்க எந்த ப்ராப்ளம் கொதிக்க வச்சதோ அதுக்கு முழுக்க பரவி டீ டிகாக்ஷனா மாறி குடிக்கிறவனுக்கு டேஸ்டா மாறி பயனுள்ளதா மாறும். வெந்நீர் ஒன்றுதான், ஆனால் கேரட் கூழையாகி விட்டது, முட்டை பலமாகி கெட்டியாகி விட்டது. டீயோ தன்னில் இருக்கிற நன்மையை அந்த தண்ணீருக்கு கொடுத்து அதையும் தரம் உயர்த்தி இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒன்றாக மாற்றிவிட்டது. சேம் ப்ராப்ளம், ஆனா அட்ரஸ் பண்ற முறையில மாறுறதால வெவ்வேறு விதமாக அது மாறிவிடுகிறது. இந்த ரகசியத்தை வாழ்க்கையில நாம கத்துக்கணும். நமக்கு எந்த விதமான கஷ்டம் வந்தாலும் கூட நாம் நம்முடைய இயல்புகளை இழக்கக்கூடாது. இப்ப முதல் விஷயம், துன்பங்கள்ல இருந்து விடுதலை அப்படின்னா என்ன மாதிரி துன்பத்திலிருந்து விடுதலை அடைய முடியும்? போதி தர்மர் அப்படின்னு ஒரு ஞானி இருந்தார். இந்த போதி தர்மர் இந்தியாவிலிருந்து சீனாவுக்கு போனார். அந்த சீனாவில் போய் புத்தருடைய பரம்பரையில 8வது வயல வந்தவர் போதி தர்மர். அவர் தான் இந்தியாவிலிருந்து புத்த மதத்தை சீனாவுக்கு கொண்டு போறார். அவர் சீனால போய் அந்த மக்களுக்கு பிரீச் பண்றதுக்கு போது ஒரு பொம்மையை உருவாக்கினார். இப்ப நம்ம தஞ்சாவூர் பொம்மைன்னு வச்சிருக்கோம் இல்லையா, தஞ்சாவூர் பொம்மை கீழே வெயிட் இருக்கும், இப்படி உருண்டையா இருக்கும். அதை நீங்க எப்படி ஆட்டினாலும் அது நிமிந்து நிமிந்து வரும், இப்படி எப்படிமா ஆடும். கீழே கிராவிடேஷனல் புல் முழுக்க கீழ் பக்கமா இருக்கும், அதனுடைய ஃபோர்ஸ் எல்லாம் நடுவுல இருக்கும். அந்த பொம்மை உருண்டு இப்படி கவுத்தீங்கன்னா அப்படி போயிடும், அப்படி போயிட்டா இப்படி வந்துடும். ஆக்சுவலா அந்த பொம்மைக்கு நம்ம வெவ்வேறு பேர் வச்சிருக்கோம். தஞ்சாவூர் பொம்மை, செட்டியார் பொம்மை, என்னெல்லாமோ பேர் வச்சிருக்கிறோம். அதனுடைய ஒரிஜினல் பேர் என்ன தெரியுங்களா? தர்மாஸ் டால், தர்மர் பொம்மை அப்படின்னே பேரு. அதை கண்டுபிடிச்சவர் போதி தர்மர். ஏன்னா களிமண்ல பொம்மை செய்யறதுல சீனர்கள் தான் ரொம்ப கெட்டிக்காரங்க. அங்க போய் உட்காந்து இப்படி ஒரு பொம்மையை பண்ணாரு, இதை வச்சுக்குவாரு. யாராவது வந்து அவன் கஷ்டத்தெல்லாம் சொல்லுவான், இப்படி நான் கஷ்டப்படுறேன், எங்க பொண்டாட்டி கஷ்டப்படுத்துறா, எங்க மாமனார் கஷ்டப்படுத்துறாரு, ஏதோ ஒண்ணு சொல்லுவான். எல்லாருக்கும் என்ன நினைப்பு தெரியுமா? கோச்சுக்காதீங்க, நம்மள எவனோ கஷ்டப்படுத்துறான்னு சொல்றோமோ ஒழிய நாம எத்தனை பேர் பிராணனை வாங்குறோங்கிறத பத்தி என்னைக்காவது யோசிக்கிறோமா? எல்லாம் அடுத்தவன் பிராணனை வாங்குறான்னு சொல்றோம், நாம எத்தனை பேர் பிராணனை வாங்குறோம்னு நமக்கு தான் கணக்கு தெரியுமா? அவன் புலம்புறான். அது மாதிரி அவர் தர்மர்கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னான், எனக்கு அது கஷ்டம், இது கஷ்டம், இது கஷ்டம். இவர் என்ன பண்ணார், அந்த பொம்மைய பாருங்களேன், இப்படி உருட்டி விட்டா டமக்குன்னு அப்படி போகுது, அப்படி உருட்டி விட்டா இப்படி டமக்குன்னு போகுது, விளையாடிக்கிட்டே இருந்தார். அவன் கடுப்பாயிட்டான். யோ, நீ எல்லாம் ஒரு சாமியாரையா, என்னமோ பெரிய மனுஷனா இருக்கிறேன்னு என் ப்ராப்ளத்தை சொன்னா
பொம்மையை உருட்டி உருட்டி விளையாடிட்டு இருக்கிற சாமியாரே நீ புத்தி சொல்லியான்னு போதி தர்மர் சொன்னார், மகனே நான் உனக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறேன், உனக்கு விளங்கவில்லை. என்ன சொல்றீங்க? இந்த பொம்மையை பத்தியா இப்படி கவுத்தாலும் தான் இடத்துக்கு வந்துருச்சு, அப்படி கவுத்தாலும் தான் இடத்துக்கு வந்துருச்சு. இது மாதிரிதான் உலகத்துல எல்லாருமே உன்னை கவுத்துக்கிட்டே இருப்பான். சில பேர் புகழ்ந்து கவுப்பான், சில பேர் இகழ்ந்து கவுப்பான். எவன் எப்படி கவுத்தாலும் நாம நம்ம சமநிலைக்கு வர்றத கத்துக்கிட்டா எவனாலையும் எதுவும் பண்ண முடியாது. இதாண்டா வாழ்க்கை. இப்ப சில பேர் ரொம்ப புகழுவாங்க, நல்லது இல்ல. எனக்கு தெரியும், என்ன எவ்வளவோ புகழ்ந்தவங்க என்ன எவ்வளவோ பச்சை பச்சையா ஏசுறாங்க, நல்லா தெரியும் எனக்கு. ஏன் நான் புகழ்ந்த போதும் நம்பல, இப்ப இகழ்ந்த போதும் நான் நம்பல. உன் புகழ்ச்சியும் என்னதில்ல, உன் இகழ்ச்சியும் என்னதில்ல. அது உன்னோட மேகம், அது உன்னோட வானம், அது உன்னோட அபிப்பிராயம். அது என்னோட வானம் இல்ல, என்னோட நட்சத்திரம் இல்ல. நான் அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எவ்வளவு பேசினாலும் நான் நானாவே இருக்க விரும்புறேன், நடுவுல வந்துடுறேன். அப்ப எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. இதை யார்கிட்ட கத்துக்கணும்? போதி தர்மர் சொன்னார், யார் உன்னை எப்படி கவுத்தாலும் உன் பேலன்ஸை நீ லூஸ் பண்ணாது. பேசக்கூடாத வார்த்தை பேசுவாங்க. இப்போ வீட்டுல மருமகள்னு வந்துட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் வாழ்க்கை, கரெக்டா புரிஞ்சுக்கணும். இந்த சேலத்துல ஒரு முறை நான் அம்மாப்பேட்டைன்ற இடத்துல தங்கி மார்கழி மாசம் முழுக்க ஏதாவது ஒரு 4 நாள் 5 நாள் மார்கழியில நான் பேசுவேன். தினம் ஒரு வீட்டுல சாப்பிட கூப்பிடுவாங்க. காலையில் ஒரு வீட்டுல சாப்பாடு, மத்தியானம் ஒரு வீட்டுல சாப்பாடு. ஒரு வீட்டுல தங்க வச்சிருந்தாங்க. 85 வயசு பெரியவர் அந்த வீட்டுல இருக்கார். அவர் ஆரம்பிச்ச துணி கடை அவர் தான் அந்த தொடங்கினாரு. அதே மகன் பேரன் இப்ப பாக்குறான். அந்த மாதிரி வளர்ந்துட்டாங்க அவங்க. இந்த 85 வயசு பெரியவர் உட்கார்ந்து இருக்காரு, 80 வயசு அவருடைய மனைவி இருக்காங்க. மருமக, அவருடைய மருமக வந்து சாப்பாடு பரிமாறுறாங்க மாமனாருக்கு. சாப்பாடு பரிமாறும் போது அந்த 85 வயசு பெரியவர் மருமகளை கேட்கிறாரு, ஏம்மா பாகுபலி படம் வந்திருக்குது, உன் புருஷன் உன்னை கூட்டிட்டு போனானான்னு கேட்டாரு. தான் மகனை கேட்கிறாரு, பாகுபலி படம் வந்திருக்குது, உன் புருஷன் உன்னை கூட்டிட்டு போனானா? அந்த அம்மா சொல்லிச்சு, எங்க மாமா கடை கடை கடைன்னு அலையிறாரு, அவர் எப்ப பார்த்தாலும் ராத்திரி பகலும். பாகுபலி போகணும்னா போகிறதுக்கு கடையை சாத்திட்டு போக முடியாதுங்கிறாரு, விட்டுட்டு போகவும் முடியாதுங்கிறாரு, கடை கடைனே கிடக்கிறாரு, வரமாட்டேங்கிறாரு. இவர் சொல்றாரு, அறிவு கெட்டவன், என்ன பெரிய கடை, நான் பார்க்காத கடையா? நீங்க சொல்லுமா, பாகுபலி டிக்கெட் புக் பண்ணிட்டு ஈவினிங் ஷோ போகணும்னு சொல்லுமா. அவன் கிடக்கிறான் அறிவு கெட்டவன் அப்படிங்கிறார் மருமக கிட்ட. இத சொல்லிட்டு மருமக பரிமாறிட்டு அந்தாண்ட போன உடனே இவர் பக்கத்துல உட்கார்ந்து இருந்த 80 வயசு பாட்டி இவரை கேக்குது, உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? அவளே ஒரு ஆடாங்கண்ணி, அவளை பாகுபலி படத்துக்கு உன் புள்ள கூட்டிட்டு போல, நீயே சிபாரிசு பண்றியா? ஏன் இந்த வேலையெல்லாம்? அவர் ஒரு பதில் சொன்னார் பாருங்க, போடிய அறிவு கட்டவில்லை. இன்னைக்கு சாயங்காலம் அவங்க போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரியும், நாமளாவே போயிட்டு வான்னு சொன்னா ராத்திரி வரும்போது 4 இட்லி வாங்கிட்டு வருவாங்க. நீ ஏன் போறேன்னு கேட்டா ராத்திரி பட்டினி போட்டுருவாங்க. நாமளே மருமகளை பார்த்து ஏன் சினிமாவுக்கு போலேன்னு கேட்டுட்டா, ஐயோ பாவன் அந்த கிழமை கேட்டானே, நமக்கு வரும்போது மசால் தோசை கூட வாங்கிட்டு வருவாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன்னை யாரு பாகுபலிக்கு போ சொன்னான்னு கேட்டா நீ தான் பலியாகணும். சின்னஞ்சிருச்சுங்க போயிட்டு போதுங்கன்னு விட்டா நமக்கு கிடைக்கும். இது கூட தெரியாம நீ பேசுறியே அப்படின்னாரு. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் சார். நான் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. வயசானவங்களுக்கு காது கேட்காதும்பாங்க, அவங்க சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கேட்கும், மற்ற விஷயம்லாம் கேட்காது. ஆனா அவங்க சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் நீங்க பாருங்க, பளிச்சுன்னு கேட்கும். நான் அந்த பெரியவரை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கேன், என்ன மனுஷன் எப்படி ப்ராப்ளத்தை டேக்கிள் பண்றாரு அப்படி. சார், இந்த உலகம் கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும், அதுல நெளிவு சுழிவோட பூந்து புறப்பட்டு வெளியே வரணும். நம்முடைய உறவுகளை மதிக்கணும். அதைத்தான் உங்க மனசுல இன்னைக்கு ஏற்படுத்துறதுக்காக 2 பேரும் ஒரு 3/4 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் முயற்சி எடுத்து இன்னைக்கு அந்த காரியத்தை பண்ணிருக்கிறாங்க. சரி சார், நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்தது போனது வந்தது, நான் அடிக்கடி சொல்றது என் பேச்சுல, நீங்க 8 கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டீங்க, அது உங்க சொத்தா? எனக்கு தெரிஞ்ச 1000 கோடி 2000 கோடி சம்பாதிச்சவெல்லாம் இருக்கிறான், இதெல்லாம் சொத்தா? இன்னைக்கு சொல்லட்டுமா எது சொத்துன்னு? நாம சாக போற சமயத்துல பக்கத்துல உட்கார்ந்து
இன்னும் ஒரு நாளாவது இவன் உயிரோடு இருக்கணுமே நினைக்கிறதுக்கு ஒரு ஆளை சம்பாரிச்சு வச்சிருந்தோம்னா அதாங்க சொத்து. ஐயோ நீ போயிருவியே, நீ இன்னும் ஒரு அரை மணி நேரம் உயிரோடு இருக்க கூடாதா, இன்னும் ஒரு மணி நேரம் உயிர் இருக்க கூடாதான்னு நினைக்கிறதுக்கு இன்னொரு உயிர் நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருந்ததுன்னா அதுதாங்க நமக்கு உண்மையிலேயே சொத்து. நீ இன்னொரு அரை மணி நேரம் இருக்க மாட்டியா, நான் என்ன பண்ணுனா நீ இருப்ப சார். கழுத்துல தாலி கொடியில கூட தங்கம் இருக்காது சார், கையில மோதிரம் இருக்காது சார், ஒண்ணுமே இருக்காது சார். சேலம் முந்தானிய மாரியாத்தா கோயில்ல போய் இப்படி ஏந்திக்கிட்டு ஆத்தா என் புருஷனை எப்படியாவது காப்பாத்துன்னு ஏந்திராளு, அவளை விட 100 பவுன் போட்டுக்கிட்டு எந்த விதமான மரியாதையும் இல்லாமல் வாழுகிற பெண்ணை விட அவ கோடி மடங்கு புண்ணியம் செய்தவள், தவம் செய்தவள். ஆத்தா என் புருஷனை எப்படியாவது காப்பாத்து, நான் மடிப்பிச்சை ஏந்திரேங்கிறாளே. ஏன்? நீங்கள் சம்பாதிக்கிற கோடிகள் உங்கள் சொத்து அல்ல, நீங்கள் சம்பாதித்த அன்பு மட்டும்தான் உங்கள் சொத்து. இன்னும் சில கிறுக்கு இருக்கா சார், எப்படி தெரியுங்களா, நிறைய பணம் சேர்த்துட்டா நல்லா இருக்கலாம் அப்படின்னு. கிடையாது கிடையாது. இப்ப மறுபடியும் இன்னொன்னு சொல்லிட்டு போறேன், நீங்கள் சம்பாதித்த எல்லாம் உங்கள் சொத்து அல்ல, நீங்கள் அனுபவித்தவை மட்டும்தான் உங்கள் உண்மையான சொத்து. எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க, எத்தனை கோயிலுக்கு போனீங்க, எத்தனை இடத்துல போய் டூரிசம் பார்த்து சந்தோஷப்பட்டீங்க. இன்னொன்னு சொல்ல முடியாது, எத்தனை முத்தம் வாங்குனீங்க, எத்தனை முத்தம் கொடுத்தீங்க, அதுதான் சொத்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளை நேசிக்கிறதுக்கு ஒருத்தரும் நாம நேசிக்கிறதுக்கு ஒருத்தரும் நிஜமாவே அவங்க 2 பேரும் ஒருத்தரும் அப்படி இருந்துட்டா அதுக்கு நிகரான வாழ்க்கை இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. அன்பு தானுங்கள கடைசியில வாழ்க்கை. ஒரு பெரிய மனுஷன் செத்து போனாருங்க, அவர் டெட் பாடி வீட்டுல இருக்குதுங்க. அவர் சினிமால பாட்டெல்லாம் எழுதுவாருங்க, கண்ணதாசன் இல்ல அதை விட்டுருங்க, வாலியும் இல்ல விட்டுருங்க, அவங்களுக்கு முன்னாடி இருந்தவருங்க. அவர் வசனமும் எழுதுவாரு, பத்திரிகைகள் எழுதுவாரு, சினிமாலையும் எழுதுவாருங்க, பெரியவருங்க. அவரு பாருங்க, அவர் டெட் பாடி கிடக்குது வீட்டுல, அவருடைய புள்ள மனைவி எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. உடம்ப எடுத்துடலாமான்னு கேட்கறான் மூத்த பையன். எடுத்துடலாமான்னு அம்மாட்ட, இருடா அடுத்த தெருவுல அவ இருக்கா. அவனா யாரு, இவரோட செகண்ட். பவானி கால்வாயில அது ஒரு கால்வாய். அவ இருக்கா, அவ இன்னும் இந்த பாக்கல வந்து கூட்டிட்டு வாங்கடா, போய் அவளை போய் கூட்டிட்டு வாங்க. பையன் சொல்றான் அம்மாட்ட, அவளை பார்த்தாலே நீ திட்டுவே, அவளை கண்டாலே உனக்கு ஆவாது, அப்ப அங்கங்க போய் இருக்கிறான்னு திட்டிக்கிட்டு இருப்ப, இப்ப போய் அவளை கூட்டிட்டு வரேன். அதெல்லாம் முடிஞ்சு போச்சுடா, இப்பதான் எல்லா கதையும் முடிஞ்சு போச்ச, போய் அவளை கூட்டிட்டு வாங்க போ. அவளை கூட்டிட்டு வராங்க அந்த அம்மாவை. செகண்ட் அவ நிக்கிறா, அழுவுறா, நல்ல பெண்மணி அந்த அம்மாவும் நல்ல 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 பெண்ணு, ஒரு குறைகள் சொல்ல முடியாது. நிக்கிறா, அழுவுறா, அவரை பார்த்து அப்படியே தேம்பி தேம்பி அழுவுறா, துண்டை பிடிச்சு இந்த முந்தானை வச்சு அழுவுறா. இந்த பெரியம்மா சொல்லுது, மேல விழுந்து அழணும்னு ஆசையா இருந்தா விழுந்து அழுதுக்கோ. அவர் மேல விழுந்து அழணும்னு உனக்கு ஆசையா இருந்தா விழுந்து அழுதுக்கோ. ஏன் தெரியுமா, நான் விழுந்து அழுததாவை விட நீ விழுந்து அழுதாதான் அவர் மோட்சத்துக்கு போவார், இல்லாட்டி அந்த வேதனையோடய போவாரு. என்ன புரியுதா? இனிமே சான்ஸ் கிடைக்காது, நல்ல விழுந்து அழுதுக்கோ அப்படின்னு. அந்த அம்மா உடஞ்சு போய் அவர் மேல விழுந்து அழுது எல்லாம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணாங்க. எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் அழுதுட்டியா அப்படின்னாங்க. அழுது, இனிமே கூட்டிட்டு போங்கடா, தூக்கிட்டு போங்கடா அப்படி. எல்லாம் முடிஞ்சது, பாடி வெளியே போயிடுச்சு. போன உடனே அந்த 2வது அம்மா பெரிய அம்மாட்ட சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போனோம். தயங்குறாங்க, எப்படி சொல்றதுன்னு தெரியல, இப்படி நிக்கிறாங்க. என்னடி ஏன் நிக்கிற அப்படின்னு. இல்ல அக்கா நான் வீட்டுக்கு போறான்னு. இனி என்னடி வீடு, இது வரைக்கும் மாதிரி இந்த ஆள் வருவான்னு ஒரு நம்பிக்கையோட அங்க உட்கார்ந்து இருந்தேன், இனிமே இந்த ஆள் வரவும் மாட்டான், அங்க போய் உட்கார்ந்து என்ன பண்ண போற, இனிமே இது தாண்டி உன் வீடு, அங்க போய் கொட்ட கொட்ட தனியா உட்கார்ந்து இருப்பியா, இனி இந்த ஆள் வரமாட்டான். புரியுதா? பசங்களை கூப்பிட்டாங்க, ஏய் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, எத்தனையோ நாள் இவளை திட்டி இருக்கேன், இனிமே ஒரு பய நாக்கல பல்ல போட்டு அவளை பேசினீங்கன்னா கொண்டுருவேன். எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அந்த மரியாதை இவளுக்கு கொடுக்கணும். ஏன்னா உங்க அப்பாவுக்கு என்னை விட அவளைதான் பிடிக்கும், அதனால நீங்க அவளை கடைசி வரைக்கும் மதிக்கணும். எனக்கு என்ன மரியாதை செய்வீங்களோ அதை அவளுக்கு செஞ்சு மரியாதையை அனுப்பி வைங்க. அவளுக்கு புள்ளக்குட்டி கிடையாது, நீங்க தான் அவளுக்கு புள்ளக்குட்டி. இது என்ன உலகம் அது? இந்த உலகத்துல உரிமைகளை விட இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம்.
சட்டபூர்வமான உரிமைகளை விட மனதின் அன்புதான் பிரதானம் என்பதை கற்றுக்கொண்டு விட்டால் உலகின் பல்வேறு பூசல்களுக்கு நான் முடிவு கொண்டு வர முடியும். நான் ரெண்டாவது மேரேஜை ஜஸ்டிஃபை பண்றேன்னு பொருள் அல்ல. அந்த அம்மா பிராக்டிக்கலா வந்துட்டாங்க. இனிமே சண்டை போடுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? ஏதாவது இருக்கா? ஒண்ணும் இல்ல. வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இன்னும் பழைய பகையை காட்டிக்கிட்டு இருக்க முடியுமா? நம்மளை மாத்திக்கணும் அப்படின்னு. இது மாதிரி எத்தனை விதமான மனிதர்கள் இந்த உலகத்தை அழகுபடுத்தி இருக்கிறாங்க, எவ்வளவு பெருமைப்படுத்தி இருக்கிறாங்க. சார், நான் முதல்ல சமூகத்தை சொன்னேன், குடும்பத்தை சொன்னேன். எனக்கு ரொம்ப டெலிகேட்டான ஒரு டாபிக், அதை ரொம்ப நேரம் பேச முடியாது. இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, எனக்கு என்ன தலைப்பு, ஆன்மீகமா ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார். உங்களை நீங்கள் வெளியே தேடாதீர்கள் அப்படின்னு. நாம என்ன பைத்தியமா வெளியே போய் தேட்டு வர்றதுக்கு? இது ரொம்ப ஹையஸ்ட் பிலாசபி. இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொன்னேன். புரிஞ்சுக்கிட்டா உங்க அதிர்ஷ்டம், புரியலன்னா அது எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். பாருங்க, ஒரு ஜென் குரு உட்கார்ந்து இருக்கிறார். அவர்கிட்ட ஒருத்தன் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? நீங்க தானே நாகசேன், உங்களை அரசர் கூட்டிட்டு வர சொன்னாரு, நீங்க தானே நாகசேன் அப்படின்னு கேட்டான். அவர் என்ன சொன்னார்னு சொல்லட்டுமா? நானும் அவனைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன், இதுவரை அவன் எனக்கு கிடைக்கவில்லை, நீ தேடிப்பார், கிடைத்தால் அவனை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. இதை புரிஞ்சுக்க முடியுமா? நீ ஒரு கவிதை சொல்லி புரியுதான்னு கேட்டல்லம்மா, எங்க இந்த கவிதையை புரிஞ்சுக்க பார்ப்போம். என்ன அர்த்தம் தெரியுங்களா? சார், என்ன சுகி சிவம்னு இப்ப சொல்றாங்க, நான் தான் சுகி சிவமா? என்ன, எனக்கு முதல்ல ஆறுமுகம்னு பேர் வச்சாங்க, சதாசிவம்னு பேர் வச்சாங்க, அப்புறமா அப்பாவோட பேர் நம்மளோட இருக்கணும்னு சுகி சிவம்னு ஸ்கூல்ல மாத்தணும். அப்புறம் என்னமோ கலைமாமணி, நாங்க சொல்வேந்தர் அப்படின்னாங்க. அப்புறம் பச்சை பச்சையா இன்னும் என்னெல்லாமோ பேரெல்லாம் வச்சிருக்காங்க. அது வேற, அவங்கவுங்க சௌரியப்படி பச்சை பச்சையா நிறைய பேரெல்லாம் வச்சிருக்காங்க. இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, சுகி சிவம்ங்கிற பேரும் உண்மை இல்ல, சதாசிவம்ங்கிற பேரும் உண்மை இல்ல, ஆறுமுகம்ங்கிற பேரும் உண்மை இல்ல. ஏன்னா அதுக்கு துரோகி இதுக்கு துரோகின்னு எவனவனோ வச்சது உண்மை இல்ல. ஆழமா ஆராய்ச்சி பார்த்தா என்னன்னா, நான் யாருன்னே எனக்கு தெரியாத ஒரு நிலை, அவ்வளவுதான், ஒரு எண்ணம், அவ்வளவுதான். ஆழமா ஆராய்ஞ்சா நான் ஒரு நபரே அல்ல. இது ஹையஸ்ட் பிலாசபி. எப்படி சொல்றாரு பாருங்க, நீ நாகசேனனை தேடிப்பார், உனக்கு கிடைத்தால் என்னிடத்தில் கொடுத்து விட்டு போ. அப்ப என்ன அர்த்தம்? நானே என்ன கண்டுபிடிக்க முடியாது. நம்மால் எப்படி தெரியுங்களா, எல்லாமே அடுத்த ஆள்கிட்ட இருந்து வாங்கிக்கணும்னு பாக்குறான். எப்படி முடியும்? நீங்க யாரு அப்படிங்கறத நீங்க தான் கண்டுபிடிக்கணுமே ஒழிய, உங்களுக்காக ரமண மகரிஷியோ அரவிந்தரோ ராமகிருஷ்ணரோ விவேகானந்தரோ இல்ல நீங்க கும்பிடுற எந்த சாமியாரோ உங்களுக்கு கத்துக் கொடுக்க முடியாது. எனக்கு யாரை பத்தி கவலை கிடையாது. நீங்க யாரு அப்படிங்கறத நீங்க தான் கண்டுபிடிக்கணுமே ஒழிய, நீங்க கும்பிடுற எந்த ஒரு சாமியாரும் உங்களுக்கு கத்துக் கொடுக்க முடியாது. இந்த தைரியமே நமக்கு வரல, தெளிவே நமக்கு வரல. ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ரமண மகரிஷி உட்கார்ந்து இருந்தார். ஒருத்தர் நேரா போய் காலில் விழுந்தான். பேசாம உட்கார்ந்து இருந்தார். அவர் அக்னாலஜே பண்ண மாட்டார், விழுந்ததுக்கெல்லாம் அக்னாலஜ் பண்ண மாட்டாரு. அவன் எந்திரிச்ச உடனே ரமணரை கேட்டான், இந்த நான் யாருன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குதாமே? ஆமா. அதுக்கு நான் யாருங்கிற கேள்விக்கு நீங்க விடை கண்டுபிடிச்சிட்டீங்களாமே? ஆமா. அப்ப நான் யார் அப்படின்னு எனக்கு சொல்லுங்களேன்னா. நான் யாருங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களாமே, அப்ப நான் யாருங்கிறத எனக்கு சொல்லுங்களே அப்படின்னா. அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? முட்டாள், நான் யார் என்றுதான் கண்டுபிடித்தேனே ஒழிய நீ யார் என்பதை கண்டுபிடிப்பது என்னுடைய வேலை இல்லை. இன்னைக்கு எத்தனை குரு அப்படி சொல்லுவான்? இப்ப சொல்லிட்டு போட்டுமா, நான் யார் என்ற கேள்விக்கு உங்களுக்கு யாராவது விடை சொல்ல தொடங்கினால் அவர் குருவே அல்ல, அவர் உங்கள் வாழ்க்கையை நாசமாக்குகிறார் என்பது பொருள். ஏன்னா நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் அது, நீங்க தேடி கண்டுபிடிக்கணும். அதை விட்டுட்டு நான் யாருங்கிற கேள்விக்கு விளக்கம் சொல்லி தரேன்னு யாராவது ஒரு குரு வந்தா அவர் குருவே இல்லை, அவர் உங்க வாழ்க்கையை நாசமாக்குறாரு, உங்களுடைய வாழ்க்கையை டோட்டலாவே ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுறாரு. நீங்க தேடி கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞான தங்கமே அப்படின்னானு, அது எங்க இருக்குங்கிறதே தெரியாது. நம்ம கதைகள்ல ஒண்ணு சொல்வான், புனுகு பூனைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த புனுகு பூனைக்கு ஒரு ஸ்டேஜ்ல பைத்தியம் பிடிக்கும். என்ன பைத்தியம் பிடிக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாசம் வரும். அந்த வாசம் வந்த உடனே அது அதுங்க இல்ல அதுவா, அந்த இடத்துல இருக்குதா, இந்த இடத்துல இருக்குதா, இந்த இடத்துல இருக்குதா அப்படின்னு அந்த புனுகு பூனை தேடி 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 பைத்தியம் முடிச்ச மாதிரி ஓடும். கடைசியா போய் சவுத்துல முட்டி
அந்த வாசம் எங்க இருக்குன்னு தெரியலையேன்னு செவுத்துல முட்டி அது செத்து போகும் அப்படின்னு எழுதி இருக்கிறான். அந்த வாசம் எங்க இருந்து புறப்படுது அப்படின்னு கேட்டா கொடுமை அதுகிட்டே தான் புறப்படுது. அது அதுகிட்டே இருந்தே புறப்படுற வாசனைங்கிறது அதுக்கு தெரியாது. அதனால அது போய் அங்கேயா இங்கேயா இங்கேயா அங்கேயா அங்கேயா இங்கேயா எல்லா இடத்துக்கும் ஓடி கடைசியில கண்டுபிடிக்க முடியலையேன்னு முட்டிக்கிட்டு சாவும். இதுதான் இன்னைக்கு எல்லாருமே பண்றா. நீங்க நான் சொல்ற சில சம்பவங்களை முழுசா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க உண்மையான தத்துவத்தை புரிஞ்சுக்க முடியும். நான் ரொம்ப மதிக்கிற ஒரு பெரியவர்கள் நம்முடைய காஞ்சி மகா பெரியவர்கள். காஞ்சி மகா பெரியவர்கிட்ட ஒரு வைஷ்ணவர் ஒரு முறை போறாரு. நான் 108 திவ்ய தேசம் போகணும்னு பிரார்த்தனை பண்ணேன். நான் ஒரு 60-70 திவ்ய தேசம் போயிட்டு வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தாப்புல எங்க போறேன்னு கேட்டாரு. அவன் ஏதோ ஒரு ஊர் சொல்லி அந்த ஊருக்கு போறேன், நான் அந்த இடத்துக்கு போறேன் அப்படின்னு. மகா பெரியவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார், போட வீட்டுக்கு போடா, முதல்ல போ, நீ போய் சேர வேண்டிய இடத்துக்கு போ, வீட்டுக்கு போ, புரியுதா, உன் வீட்டுக்கு போ அப்படின்ட்டு. இவன் சும்மா இருக்க வேண்டியது தானே. நேரா வெளியில வந்தான். இன்னும் ஒரு 10-20 வைஷ்ணவர்களை கூப்பிட்டான். நான் அந்த கஷேத்திரத்துக்கு போறேன்னு சொன்னேன், பெரியவர் வேண்டான்ட்டாரு. அப்ப ஏன் அதை வேண்டான்னு அவர் சொல்லணும் அப்படின்னு அவங்க கிட்ட போட்டான். ஒண்ணு அவங்க ஒரு 10 பேர் புறப்பட்டு அங்க இருந்து வந்து இவர்கிட்ட கேட்டாங்க. அவன் அந்த கஷேத்திரம் போறேன்னு சொன்னானாமே, நீங்க வேண்டான்னு சொன்னீங்களாமே, ஏன் சொன்னீங்க, அங்க போக வேண்டான்னு ஏன் சொன்னீங்க? யார் சொன்னாது? அவன் தானே சொன்னான். அவன் வர சொல்லு. அவன் வந்த உடனே ஒரு கேள்வி கேட்டார். ஏண்டா, நான் உனக்கு சொன்னா ஊருக்கு சொன்னா, நான் உனக்கு சொன்னா ஊருக்கு சொன்னா, ஊர்ல இருக்கிற எல்லாரும் போக வேண்டாம் நான் சொல்லல, ஒன்னதான் போக வேண்டாம்னு சொன்னேன். முதல்ல புரியுதா? அந்த கஷேத்திரத்துக்கு போகாதேன்னு சொல்லல, ஒன்ன போக வேண்டாம்னு சொன்னேன். புரியுதா? முதல்ல புரிஞ்சுக்கோ. அந்த கஷேத்திரத்துக்கு போக வேண்டாம் நான் சொன்ன அர்த்தம் வேற, நீ அலைய வேணாம் நான் சொன்னதுக்கு அர்த்தம் வேற. நான் உனக்கு தான் சொன்னேனே ஒழிய ஊருக்கு சொல்லல, உங்க யாருக்கும் சொல்லல. நீங்க யார் வேணாலும் அங்க போலாம், நான் யாரையும் சொல்லல, அவனை தான் சொன்னேன். சொல்லிட்டு அவன்கிட்ட சொன்னாரு, ஏன் சொன்ன, நீ எங்கெங்கயோ தேடி தேடி போற, என்னைக்கு உனக்குள்ள கடவுளை தேட போறேங்கிறதுக்காகத்தான் நீ வீட்டுக்கு போ அப்படின்னு, நீ போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரு அப்படின்னு சொன்னேன். சில பேர் வாழ்க்கை முழுக்க வெளியில 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 தேடி எதையுமே கண்டுபிடிக்க முடியல. என்னைக்கு இந்த இன்னர் டிராவல் அப்படிங்கிறது தொடங்குதோ அன்னைக்கு தான் அவனால தன்னுடைய இயல்பை கண்டுபிடிக்க முடியும். சார், அவன் இப்படி இவன் இப்படி அவன் இப்படிங்கிறான், நான் எப்படின்னு யோசிக்கிறானா? என்எஸ் கிருஷ்ணன் ஒரு ஜோக் சொல்வாரு. 2 பேர் உட்கார்ந்து இருப்பான். உட்கார்ந்து சொல்லுவான், அவன் பொண்டாட்டி இப்படி, இவன் பொண்டாட்டி இப்படி, ஊர் கதை பேசிக்கிட்டு இருப்பான். அப்ப என்எஸ் கிருஷ்ணா அங்கேருந்து வந்து சொல்வாரு, டேய், யார் கதையவோ பேசிக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்களே, இப்போ உன் பாக்கெட்டுக்குள்ள எவ்வளவு காசு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? பாக்கெட்டுக்குள்ள இவன் சொல்லுவான், தெரியாது அப்படின்பா. உன் பாக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னே உனக்கு தெரியாது, பின்ன அவன் வீட்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு என்னமோ தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறியே, உனக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியலையேம்பார். இதேதான் கதை. தனக்குள்ள என்ன இருக்குங்கிறது தெரியாம வெளியில எங்கேயோ இருக்கு வெளியில எங்கேயோ இருக்குன்னு தேடிக்கிட்டே இருக்கும் போது கடைசி வரைக்கும் அதை கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்க வெளியிலே தேடிக்கிட்டு இருப்பீங்க, அது உள்ளுக்குள்ளே இருக்கும். இது இவ்வளவு டஃபா சொல்ல வேண்டாம், ஈஸியா சொல்ற பாருங்களேன். வாரியார் சாமி ஒரு கதை சொல்வாரு. அதாவது ட்ரெயின்ல ஒரு பெரிய பணக்காரர், யாரு பெரிய பணக்காரர் உட்கார்ந்து, அவர் சும்மா இருந்திருக்கலாம். பொட்டியை திறந்து பர்சில் இருந்து ரூபா நோட்டை எல்லாம் எடுத்து என்றாரு. அவர்கிட்ட இருக்கிறத எதிர்த்தாப்புல உட்கார்த்தோம், அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தான். ஒருத்தன் கவனிச்சுக்கிட்டே இருந்தான், எதிர்த்தாப்புல இருந்தவன். என்னடா இவர் இவ்வளவு பணம் வச்சிருக்கிறாரு, ரயில்ல பிரயாணம் பண்றாரு, பணத்தை எண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த எதிர்த்த சீட்ல உட்கார்ந்தவன் பாத்ரூம் போயிட்டு வந்து படுக்கணும். எதிர்த்த சீட்ல இருந்தவன் பாத்ரூம் போயிட்டு வந்து படுக்கிறதுக்குள்ள இந்த பணக்காரர் படுத்துட்டாரு. இவன் என்ன முடிவு பண்ணா, ராத்திரி இவர் பணத்தை நம்ம எடுத்துக்கிட்டு வழியில எங்கேயாவது இறங்கிடணும் அப்படின்னு ராத்திரி முழுக்க தேடுறான் சார். அந்த பணம் எங்க வச்சிருக்கிறாரு எங்க வச்சிருக்கிறாரு எங்க வச்சிருக்கிறாருன்னு தேடுறான் சார். கண்டுபிடிக்க முடியவே முடியும் அவனால. இதுல என்ன ஆச்சரியம் தெரியுங்களா, காலையில எந்திரிச்சு உட்கார்ந்து கரெக்டா என்றாரு. அவரு உட்கார்ந்து எண்ணிக்கிட்டு இருந்தாரு. இவன் சொன்னா, தப்பா நினைக்காதீங்க, இதை கிளப்பிட்டு போலான்ற ஐடியால நான் இருந்தேன், ஆனா எனக்கு ராத்திரி முழுக்க தேடி பார்த்தேன் கிடைக்கல. ஆனா நீங்க இப்ப காலையில என்றதுனால நான் ஓப்பனா கேட்கிறேன்,
எங்க வச்சிருந்தீங்கன்னு கேட்டான். உன் தலகாணிக்கு கீழே வச்சேன்டான்னு. எவ்வளவு அருமையான கதை. உன் தலகாணிக்கு கீழே வச்சேன்டான்னு என்ன அர்த்தம்? எல்லாம் வெளியில தான் தேடுவானே ஒழிய நம்ம கிட்ட அது இருக்குங்கிற அறிவு கடைசி வரைக்கும் வரவே வராது. அது நம்ம கிட்டயே பூர்ணமா இருக்கு. ஆனா நம்ம வெளியிலேயே போய் தேடிக்கிட்டே தான் உட்கார்ந்து இருப்போம். இதை தேடிக்கிட்டே இருக்க வரைக்கும் எங்கேயாவது கிடைக்குமா? உன் தலகாணிக்கு கீழே தாண்டா வச்ச. யோசிச்சு பாருங்க. அது இப்ப நம்ம அப்பா எல்லாம் பயன்படுத்துறான். சினிமா டிக்கெட் ஏதாவது வாங்கினா பையன் புஸ்தகத்துல வச்சிருவான். ஏன்? அதுதான் திறக்கவே மாட்டானே. அவன் என்னைக்குமே அவன் புஸ்தகத்தை திறந்து பார்க்கவே மாட்டானே. அப்படி இறைவன் என்ன பண்றாரா, எங்க வச்சாலும் இவன் கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லி அவன் இதயத்துக்குள்ளேயே போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அப்படி அதனால இதுக்கு இப்ப பியூட்டிஃபுல் வேர்ட் எல்லாம் நம்ம சாமியாருங்க கொடுத்திருக்காங்க. இன்னர் இன்ஜினியரிங். அதுக்கு என்ன பேரு? இன்னர் இன்ஜினியரிங். நீங்க உங்களுக்குள்ளேயே தேடி அதை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய டெக்னிக். இதனுடைய பிதாமகன் யார் தெரியுமா? முதல்ல புத்தா. புத்தாக்கு அப்புறம் அவர் ஆர்டர்ல வந்தவங்க போதி தர்மர், அதே மாதிரி மகாவீர், அதே மாதிரி சித்தர்கள், இவங்க ஆதிசங்கரர் போன்ற மகா ஞானிகள் எல்லாரும் இறைவனை ஆத்மாவுக்குள்ள நாம பார்க்கணும் அப்படிங்கிற வழிமுறையை கத்து கொடுத்தாங்க. ஆனா வெளியில தேடுவது நமக்கு சுலபமா இருக்கு, உள்ள தேடுவது கஷ்டமா இருக்கு. ஆனா நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், வெளியில தேடிக்கிட்டே இருந்தா மறுபடியும் நம்ம பிறக்க வேண்டி வரும். ஆனா உள்ள தேடியாச்சு கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா மறுபடியும் நம்ம பிறக்க வேண்டிய நிலைமையே வராது. இதான் அதுல இருக்கிற விஷயம். நீங்க வெளியில தேடிக்கிட்டே இருக்கிறத பத்தி எந்த தப்புமே இல்லை. நீங்க என்ன தேடிக்கிட்டே இருக்கிறீங்களோ அதை மறுபடியும் தேடுறதுக்காக பிறந்துகிட்டே இருப்பீங்க. ஆனா நீங்க உள்ள தேடி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் மறுபடியும் பிறக்க வேண்டிய அவசியம் இந்த உலகத்துல இருக்காது. அப்படிங்கறதுதான் ஞானிகள் நமக்கு வகுத்து கொடுத்த மிகப்பெரிய பாதை. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும், தனக்குள்ள தேடி அதை கண்டுபிடிக்கணும். நான் ரெண்டு முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு இந்த தலைப்பில இருந்து வெளியே வந்துறது நல்லது. நீங்களும் வீட்டுக்கு போகணும். ஏன்னா வெளியே தேடாதீர்கள்னாலும் வீட்டுக்கு தானே போய் ஆகணும். வேற என்ன பண்ண முடியும்? வெளியே தான் போய் தேடி ஆகணும். ஒண்ணும் முடியாது. ரெண்டு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த நான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தையை யார் பயன்படுத்தினாலும் முட்டாள்கள் எப்படி அர்த்தம் பண்றாங்க தெரியுமா? நான் வேணும் தான் முட்டாள்கள்ங்கிற வார்த்தையை போடுறேன். யாராவது நான் சொல்லிட்டாலே அவன் திமிரு பிடிச்சவன், அகங்காரம் உள்ளவன், நான் பேசுறான் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. பகவத்கீதையை எடுத்து பாருங்க. நான்கிற வார்த்தையை ரெண்டு அர்த்தத்துல கிருஷ்ண பரமாத்மா பயன்படுத்தி இருப்பார். கீதையை சரியா படிக்கணும். ஒரு சில இடத்துல கிருஷ்ணன் தன்னை நான் சொல்றது அர்ஜுனனுடைய ஃப்ரெண்டு, புரியுதா? கோபிகளுடைய காதலன், புரியுதா? நந்தகோபருடைய மகன், அதாவது தேவகியின் புத்திரன். அதுல நான் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவார். திடீர்னு மாம் ஏகம் சரணம் ரஜ, நான் ஒருவனே எல்லாமாக இருக்கிறேன், என்னிடத்தில் நீ சரணாகதி செய் அப்படிம்பார். அது தேவகி புத்திரன் அல்ல, வசுதேவர் மகன் அல்ல, அது வெறும் அர்ஜுனனுடைய நண்பர் அல்ல. அந்த இடத்துல அவர் நான் என்ன யூஸ் பண்றாருன்னா பரமாத்மாவுடைய குரலாக இருந்து பேசுகிறார்னு பொருள். இந்த அடிப்படையே தெரியாம பல பேரு நான் சொல்லிட்டாலே அது அகங்காரம்னு நினைக்கிறாங்க. நல்ல கவனிக்கணும். நானுக்கு ரெண்டு டைமென்ஷன் இருக்கு. ஒரு நான் உடம்பு, மனம், நம்முடைய கர்மவினை, இவை சார்ந்த நான். இன்னொரு நிஜமான நான் என்பது நம்மில் மூலமாக இருந்து இயக்கி கொண்டிருக்கிற பரமாத்மா. சில நேரத்தில் இந்த நான் அப்படிங்கறத நம்ம பயன்படுத்துறத பை மிஸ்டேக் தப்பா புரிஞ்சுக்கிறவங்க இவர் அகங்காரத்தோட பேசுறார் அப்படிம்பாங்க. அதுக்கு ஒரு வார்த்தையும் நான் சொல்றது உண்டு. என்ன? அது நானற்ற நான். அதுக்கு பேர் என்ன? நானறிதல் ஜீவாத்ம நிலை. அந்த நானற்ற நான் அப்படிங்கிறது ஒரு பெரிய நிலை. அது புரியாதவங்க இவரெல்லாம் நான் அகங்காரத்துல பேசுறாரு அப்படிம்பாங்க. ரெண்டு உதாரணம் சொல்லிடுறேன். விவேகானந்தர் ஒரு தடவை அவர் வீட்டில இருந்து தெருவில் இறங்கி வேகமா ஓடுறாரு. காலேஜ் படிக்கிற பருவம் அவர். அப்போ காலேஜ் படிக்கிற போது விவேகானந்தர் தெருவில் இறங்கி ஓடுறத பார்த்துட்டு அவங்க தெருக்காரங்க எல்லாம் கேட்கிறாங்க, உங்களுக்கு ஒரு குறிப்பு சொல்லணும். காலில் செருப்பு இல்லாம ஒருத்தன் பெங்கால்ல இறங்கி ஓடுனா துக்க வீட்டுக்கு போறான்னு அர்த்தம், ஒரு சாவு வீட்டுக்கு போறாங்கன்னு அர்த்தம். காலில் செருப்பு போடாம தெருவில் இறங்கி ஓடுனா அவன் யாரோ ஒரு சாவு வீட்டுக்கு போறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப விவேகானந்தர் ராமகிருஷ்ணரை பார்க்கணும்னு புறப்பட்டாரு. திடீர்னு ராமகிருஷ்ணன் ஞாபகம் வந்தது. காலில் செருப்பு போடல, தெருவில் இறங்கி ஓடுறாரு. உடனே சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கேட்கறாங்க, என்ன நடந்து போச்சு? நீ இப்ப காலில் செருப்பு வேற போடல, யாரை தேடி போற?
என்ன நடந்திருக்குது, என்ன தேடி போற? இதுக்கு விவேகானந்தர் கொடுத்த ரிப்ளை வரலாற்று சிறப்புடைய ரிப்ளை. என்னை கொன்றவரை பார்க்க போகிறேன், என்னை கொன்றவரை பார்க்க போகிறேன். இந்த வார்த்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது இந்த உலகத்துல கொல்ல முடியாதது நான்கிற அகங்காரம். என்னை கொன்றவர், அதாவது என்னுடைய அகங்காரத்தை கொன்றவர் ராமகிருஷ்ணர். என்னை கொன்றவரை பார்க்க போகிறேன், என்னை கொலை செய்தவரை தரிசிப்பதற்காக நான் போகிறேன் அப்படின்னார். இந்த ஒரு வார்த்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்குவீங்க? அப்ப நம்முடைய நான்கிறது 2 டைமென்ஷன்ல வரும், அகங்காரத்தால வரும். இப்ப சில பேர்ட்ட கேஷுவலா பேசுங்களேன், ஏய் ஏய் உன் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, ஏய் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 27 வருஷம் ரமணர் பாடுபட்டார், இவன் செகண்ட்ல கண்டுபிடிச்சிட்டான். நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் யாரு, யார்கிட்ட பேசணும் ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படிங்கிறான். எவனுமே அந்த வார்த்தை சொல்றதுக்கு தகுதி கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? எவனுமே பெரிய ஆள் கிடையாது. ஆழமா யோசிச்சா எவனுமே இந்த உலகத்துல பெரிய ஆள் கிடையாது. ஆனா அவன் சொல்றான் நான் யார் தெரியுமா அப்படின்னு. இதுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் நான் சுலபமா சொல்ல ட்ரை பண்றேன். ஐடென்டிட்டி அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு. இப்ப நீங்க இந்த நான்கிற ஈகோவையே விட்டுட்டீங்கன்னா, உங்களுடைய நான்கிற ஈகோவை விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுவீங்க. இப்ப எனக்கு நானா ஒரு குறிப்பு வச்சுக்குவேன். சுகி சிவம், பேச்சாளர், குழந்தைகளின் தந்தை, இவளுக்கு கணவன், பொதுமக்களுக்கு பதில் சொல்ல வேண்டியவர், இது மாதிரி என்னை பத்தி ஒரு 7-8 அபிப்பிராயம் உருவாக்கிக்கிறேன்ல. இது இவ்வளவு நான் கிரியேட் பண்ணிக்கிட்டது தான். ஆனா அது இருக்கிற வரைக்கும் தான் என்னால உலகத்துல வேலை செய்ய முடியும். இதை நானா கிரியேட் பண்ணிக்கிட்டது. இதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? அக்யூமுலேட்டட் ஐ. அக்யூமுலேட்டட், நானா அக்யூமுலேட் பண்ணி வச்சிருக்கிற ஐ அது. இந்த அக்யூமுலேட்டட் ஐ அப்படிங்கிற ஈகோ எனக்கு இல்ல அப்படின்னா பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடும். நான் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னா, சதாசிவ பிரம்மேந்திரர் மாதிரி, பெரா ஞானி மாதிரி தெருவில் அப்படியே போயிட வேண்டியதுதான். ஏன்னா நம்முடைய நான் போயிடுச்சு. சோ ஓரளவாவது நாம காப்பாத்திக்கிறதுக்காக இந்த ஐ நான் அனுமதிக்கப்பட்டது, அகங்காரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. உங்களை நீங்களே காண முடியாம போயிடும் அந்த அகங்காரம் இல்லைன்னா. ஒருத்தன் பூனை வளர்த்தான். வளர்த்த பூனைக்கு பேர் வைக்கணும். அவன் அவனுடைய குரு கிட்ட கொண்டு போய் கொடுத்து இந்த பூனைக்கு ஒரு பேர் வைங்க அப்படின்னா, அவரு ரொம்ப பெரிய ஞானி. அதனால அந்த பூனைக்கு பேர் வச்சார். என்ன பேர் வச்சார் தெரியுங்களா? ஈகோ, அகங்காரம், ஈகோ அப்படின்னு அதுக்கு பேர் வச்சார் அந்த பூனைக்கு. இவன் சந்தோஷமா எடுத்துட்டு வந்துட்டான். உங்களுக்கு எப்பவுமே தெரியும், பூனை 6 மாசத்துக்கு குட்டியா இருக்க வரைக்கும் ஒன்னும் தொந்தரவே கிடையாது. ஆனா வளர்ந்துருச்சுன்னா இம்சை. ஏன்னா அது குட்டி போட ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா இன்னும் 2 பூனையை கூட்டிட்டு வந்துடும், வீடே நரகமாயிடும். இப்ப என்ன போச்சு, இந்த பூனை வளர்ந்துருச்சு. வளர்ந்த உடனே அது ஒரு தடவை குட்டி போட்டா 6 குட்டி 8 குட்டி இட்லி ஒரு ஈடு அவிச்ச மாதிரி இப்படி ஓரமா போட்டு வச்சிடும். இதை நீங்க என்ன பண்ணுவீங்க? பையில புடிச்சு கொண்டு போய் விட்டு வருவீங்களா எங்கேயாவது? எப்படி வீட்டுல வச்சுக்கிறது? இவன் போய் குரு கிட்ட கேட்டான், இந்த பூனையோட ரொம்ப இம்சையா இருக்குதுங்க அப்படின்னா. குரு சொன்னாரு, பட இது ஒரு பெரிய விஷயமா, பூனையை கொண்டு போய் எங்கேயா விட்டுவாட அப்படின்னாரு. இவன் உடனே ஒரு பையில எடுத்து அந்த பூனையை போட்டான், மூட்டையா கட்டினான். நேரா போய் ஊர் எல்லையை தாண்டி ரொம்ப தூரம் போய் அப்புறமா ஒரு இடத்துல அந்த பூனையை விட்டுட்டு, சுடுகாட்டுக்கு பக்கத்துல ஒரு அந்த பூனையை விட்டுட்டு, அப்புறமா இவன் வழியில போய் ஹோட்டல்ல காபி டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா இவனுக்கு முன்னால அது உட்கார்ந்துருக்கு. அதை விட பியூட்டி, இவனை பார்த்து அது கேட்டுச்சு, ஒய் லேட், லேட் ஆகிய. இவன் ஷாக் ஆயிட்டான். அப்புறம் சனியை ஈஞ்சு போது, போ இங்க இருந்துட்டு போட்டு போ விட்டுட்டான். அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு இது இம்சை தாங்கல, குரு கிட்ட போனா, கொண்டு போய் விட்டா கூட வந்துருச்சுங்க. முட்டாள், இங்க விட்டா போகுமா? அது கொண்டு போய் கண்காணாத இடத்துல விட்டு வரணும். உடனே பஸ்ல ஏறி சத்தியமங்கலத்திலேருந்து கோபிச்செட்டிப்பாளையம் வரைக்கும் போய், கோபிச்செட்டிப்பாளையத்திலையும் இன்னும் கொஞ்சம் எங்கேயாவது இன்டீரியரா போய் ஒரு வயக்காட்டுக்குள்ள அந்த பூனையை விட்டுட்டு மறுபடியும் பஸ் ஏறி சத்தியமங்கலத்து வீட்டுல பார்த்தா 15 மினிட்ஸ்க்குள்ள வந்துருச்சு. வந்துட்டு, ஹலோ ஹவ் ஆர் யூ? இவன் பார்த்தா இந்த சனி என்ன போக மாட்டேங்குது. இன்னொரு 15 நாள் ஆச்சு, இன்னொரு 6 மாசம் ஆச்சு.
இந்த சனியனை ஒழிக்கவே முடியலையேன்னு முடிவு பண்ணி அதே குரு கிட்ட கேட்ட ஒன்று சொன்னார், நீ ஒரு மூளை கெட்டவன்டா, திரும்பி வர முடியாத காட்டுல கொண்டு போய் விட்டுவான்னு சொன்னான். சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டான். வீரப்பன் வீட்டுக்கு பக்கத்து வீடு வரைக்கும் போயிட்டான். நேர ஃபாரஸ்ட்ல கொண்டு போய் இதை விட்டுட்டு வந்துடணும், இது திரும்பி வந்துருது அப்படின்னு கொண்டு போய் ஃபாரஸ்ட்ல பைய அவுத்து அந்த பூனையை விட்டுட்டு இவன் திரும்பலாம்னு நினைச்சான். இவனுக்கு டவுட் வந்துருச்சு, இவனுக்கு தெரியல எப்படி இந்த ஃபாரஸ்ட்ல இருந்துன்னு இவனுக்கு தெரியல. அந்த பூனை இவனை மெஜஸ்டிக்கா அப்படி பார்த்தது. வாட்ஸ் த ப்ராப்ளம்? இவன் சொன்னான், வழி தெரியும் அப்படி. அது பாட்டுக்கு நடந்து போச்சு, பின்னாடியே போயிட்டான். சார் இது சாதாரண கதை இல்லை சார், உங்க நான்கிறத நீங்க தொலைச்சிட்டீங்கன்னா நீங்க யாருன்னு தெரியாத பைத்தியம் ஆயிடுவீங்க. இதுக்கு பேர் ஐடென்டிட்டி கிரைசிஸ்னு பேரு. ஐடென்டிட்டி கிரைசிஸ். நான் யாரு அப்படிங்கறத பத்தி அக்யூமுலேட் பண்ணி வச்சிருக்கேன் பாத்தீங்களா, ஒரு ஐ. அந்த ஐ இல்லைன்னா நான் யாருமே இல்லைன்ற லெவலுக்கு போயிட்டா அரைப்பைத்தியமா சுத்த வேண்டியதுதான். இப்ப ரைட், அதுக்காக இந்த ஐ விடாமே இருக்க முடியுமா? நான் விடாம இருக்க முடியுமா? இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். நான் எப்பவுமே பிலாசபி பேசினா போர் அடிக்கும், அதனால நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு பிலாசபியை ஒரு வரியில சொல்றேன், நீங்க புடிச்சுக்கங்க. போல் வால் ஜம்ப் பண்றதுன்னு ஒரு விளையாட்டு இருக்கு தெரியுமா? போல் வால். அது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீளமான ஒரு மூங்கில் குச்சி வச்சிருப்பாங்க. அந்த நீளமான மூங்கில் குச்சியில அப்படியே தூக்கிட்டு ஓடியாடுவாங்க. ஓடி வந்து பாருங்க, ஒரு குறிப்பிட்ட ஹைட் இருக்கும். அந்த ஹைட்டை நீங்க ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போகணும்னா இந்த குச்சி அப்படி ஒரு ஊனி இவன் என்ன பண்ணுவான், அப்படியே மேல ஹைட்டுக்கு போயிட்டு இந்த குச்சியை இந்த பக்கம் தள்ளிட்டு அதை தாண்டி அந்த பக்கம் போய் விழுந்துருவான். இதுக்கு தான் போல்வால் ஜம்ப் பண்றது அப்படின்னு ஒரு விளையாட்டுக்கு பேரு. நல்ல கவனிங்க, இந்த குச்சி இல்லாம 15 அடி உயராம போக முடியுமா? போக முடியாது. அடுத்த கேள்வி கேட்கட்டுமா? இந்த குச்சி இல்லாம 15 அடி போக முடியாது. இந்த குச்சியோட அந்த பக்கம் போக முடியுமா? போக முடியாது. இந்த குச்சியை வச்சுதான் மேல வரணும். ஆனா மேல வந்த உடனே அதை ஒரு தள்ளிட்டு அந்தாண்ட போய் விழணும். உங்க நான் வச்சுதான் நீங்க வாழ்க்கையில மேல வரணும். அந்த நானை தூக்கி எறிஞ்சிட்டு தான் போய் சேரணும். இத கத்துக்கிட்டாதான் வாழ்க்கை கத்துக்கிட்டான்னு அர்த்தம். ஏன்னா உங்க நான் இல்லைன்னா நீங்க தொலைஞ்சு போயிடுவீங்க. நீங்க யாருமே உங்களுக்கு தெரியாது, நீங்க யார தேடுறீங்கன்னு தெரியாது, என்ன தேடுறீங்கன்னு தெரியாது. அதுக்கு உங்களுக்கு ஒரு நான் வேணும். ஆனா அது மூங்கில் குச்சி மாதிரி, அதை புடிச்சுக்கிட்டு மேல போற மாதிரி நீங்க மேல போகணும். ஆனா இறைவனோட போய் கலக்க போகும்போது நான் இன்ன ஜாதி, நான் இன்ன போஸ்ட், நான் இவ்வளவு பெரியவன், நான் இவ்வளவு படிச்சவன், 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. எவனாவது குச்சியை தூக்கிக்கிட்டு அந்த பக்கம் போகணும்னு நினைச்சா அடிபட்டே செத்து போவான், அடிபட்டே செத்து போவான். உங்க ஜாதி, உங்க படிப்பு, உங்க கல்வி, உங்களுடைய ஞானம், உங்களுடைய எல்லாமே இறைவனிடத்தில் வருகிற போது பயனற்றது. You become nothing. நீங்க எதுவும் இல்லாத ஆளா கடவுளோட போய் கலக்க முடியும். நீங்க எதுவாக போனாலும் கடவுளோட போய் கலக்க முடியாது. இப்போ இந்த உலகம், பிரபஞ்சம், எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிற பரமாத்மா அது எதுவுமே இல்லாத மாதிரி காட்சி அளிக்குது. அப்படி நீங்களும் எதுவுமே இல்லாத மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்னா அதோட கலப்பது சுலபம். ஆனா அந்த இடத்தை அடையிற வரைக்கும் ஏதோ ஒரு வேதம் படிக்கிறது, உபனிஷதம் படிக்கிறது, விவேகானந்தர் பேச்சு கேட்கறது, வாரியார் பேச்சு கேட்கறது, கொஞ்சம் சமயம்னா என்ன, பூஜைன்னா என்ன, தியானம்னா என்ன, வேதாத்ரி மகரிஷி பேச்சு கேட்கறது, அப்புறம் பெரிய பெரிய மகான்களுடைய கருத்துக்களை போய் கேட்கறது, போய் ஒரு மூச்சை பிடிச்சி உட்காந்து பாக்குறது, அகம் பிரம்மாஸ்மின்னு ட்ரை பண்றது, இதெல்லாம் குச்சி. குச்சி இந்த குச்சியை பிடிச்சி நீங்க மேல போவீங்க, மறந்துடாதீங்க, குச்சியோட போக மாட்டீங்க. குச்சியோட போக மாட்டீங்க. குச்சியை விட்டாதான் போவீங்க, அது அதை விட பெரிய ஆபத்து. குச்சியை விட்டாதான் போவீங்க. இதத்தான் ஒரே வார்த்தை சொன்னா, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞானத்தங்கமே. நான் பூனை கதை சொன்னனே, அந்த கதைக்கு போய் விளக்கம் சொல்லி முடிச்சிடுறேன். பூனையை முதல்ல கொண்டு போய் எங்க விட்டு வந்தா, 10 தெரு தள்ளி போய் விட்டு வந்தா. அப்புறமா கொண்டு போய் எங்க விட்டு வந்தா, கோபிச்செட்டிப்பாளையம் தாண்டி போய் விட்டு வந்தா. ரொம்ப எங்க விட ட்ரை பண்ணா, சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்ல போய் விட ட்ரை பண்ணா. அது மாதிரிதான் நம்ம அகங்காரத்தை உள்ளூர் கோயில்ல விட ட்ரை பண்றோம். அப்புறம் உடனே கண்டுபிடிச்சிட்டோம், இதுக்கு ஒரே ஒரு வழி திருச்செந்தூர் போறதுதான். இதுக்கு ஒரே வழி
ஹிமாச்சல் போறதுதான். இதுக்கு ஒரே வழி, நாம இங்கிருந்து ஒவ்வொரு மதத்துக்கு ஒவ்வொரு இடம் இருக்கு புனித ஸ்தலம்னு, அங்க போறதுதான், இங்க போறதுதான், மெக்கா போறது, ஜெருசலம் போறது, அங்க போறதுதான், இங்க போறதுதான். இவன் ஈகோவை விடுறதுக்கு அவன் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து சத்தியமங்கலத்திலிருந்து கோபிச்செட்டிப்பாளையம் போற மாதிரி உள்ளூர் சாமி எல்லாம் இவனுக்கு பத்தல. அதனால வெளியூர் சாமி வரைக்கும் போலாம்னு வெளியூர் வரைக்கும் போய் பார்த்தா அப்படியும் பூனைக்குட்டி வந்துருச்சு. பூனைக்குட்டி வந்துருச்சு. கடைசியா பார்த்தா மொத்தமா இங்கெல்லாம் நம்மால விட முடியாது. எப்ப விட முடியும்? உனக்கே நீ இல்லாம போயிட்டா மட்டும்தான் விட முடியும். அதுதான் எல்லையற்ற இறைவனுடைய திருவடி. அங்க போய் தன்னை தொலைச்சா மட்டும்தான், ஏது மற்றவனாக ஆனால் மட்டும்தான் அவனால ஞானத்தை அடைய முடியும். சோ இந்த கதையை அப்படி பொருத்தி பார்க்கணும். நாம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நம்முடைய அகங்காரத்தை இழக்காம நம்மால அதை அடைய முடியாது. இது இன்னைய வரைக்கும் பல பேருக்கு புரியல சார். நான் படிச்ச மாதிரி யார் படிச்சா, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி யார் போயிட்டு வந்தா. எனக்கு கூட ஒரு வருத்தம் உண்டு. நம்முடைய கோயில்கள்ல கூட அகங்காரத்தை நீக்குவதற்கான சடங்குகளை விட அகங்காரத்தை வீங்குவதற்கான சடங்குகள் அதிகம் வச்சிருக்காங்க சார். என்னமோ நான் ஹெச்ஆர்என்சில அட்வைசர்னு ஒரு போஸ்ட் கொடுத்தேன். பதவி வந்து விட்டதால் சுகிசிவம் ஆடுகிறார், ஹெச்ஆர்என்சில பெரிய ஒரு மண்ணும் கிடையாது. புளியோதர் திங்கலாம். ஹெச்ஆர்என்சி அட்வைசர் அப்படின்னா புளியோதர் திங்கலாம், கோயில் பொங்கல் திங்கலாம். நான் ஒரு பாலிசி வச்சிருக்கிறேன், பொங்கல் புளியோதரை கொடுத்துட்டாங்கன்னா பிரசாதத்துக்கு சாப்பிட்டா உடனே உண்டியல்ல 50 ரூபா போட்டுருவேன். மாலை போடாதீங்க கேட்க மாட்டாங்க கோயில்ல. மாலை போட்டா உண்டியல்ல 500 ரூபா போட்டுருவேன். நான் தங்குறதுக்கு ரூம்னா கூட கோயில் செலவுல ரூம்ல தங்க மாட்டேன். அதுக்கு என்னுடைய கார் டிரைவர் போய் பணத்தை கட்டி அதுக்கு என்ன உண்டோ அந்த பணத்தை கட்டி ரசீது வாங்கி என்ன கொண்டாந்து கொடுத்துடணும். கண்டிப்பா. எதுக்கு இவ்வளவு சொல்ல வர்றேன்? நாம இந்த உலகத்துல ஏதோ ஒரு வகையில கடன் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு மறுபடியும் வரணும். அது தீராத கடன் அது. ஆனா என்ன சொல்லுவாங்க, யாரு வேணாலும் எவ்வளவு வேணாலும் பேசுவாங்க. இப்போ நாம ஒரு பெரிய போஸ்டுக்கு போயிட்டோம்னு கோயிலுக்குள்ள போகும்போது எனக்கு துண்டை கட்டு, நாதசுரத்தை கட்டு, என்ன மரியாதையா கூட்டிட்டு போ அப்படின்னா மன்னித்துக்கொள், அகங்கார நீக்கத்துக்கு தோன்றிய கோயில்கள் அகங்கார வீக்கத்துக்கு காரணமாக ஆகிவிட்டன. சோ கோயில்ல உங்களுக்கு கூடுதல் மரியாதை கொடுத்தா தயவு செய்து ஏத்துக்காதீங்க. ஏன்? அதை ஏத்துக்கிறதால நம்முடைய அகங்காரம் கூடி போயிடும். ஒரு கதை இருக்கு சார் நம்ம நாட்டுல, நீங்க எந்த நாட்டிலும் இல்லாத கதை. ராமர்கிட்ட போய் ஒரு நாய் முறையிட்டது ராமர் ஆட்சி காலத்துல, இவன் என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறான் அப்படின்னு. உடனே ராமர் சொன்னாரு, அப்ப அவனை கூப்பிட்டு தண்டிக்கட்டுமான்னு. வேணாம் அவசரப்படாத, அவனுக்கு நீ என்ன தண்டனை கொடுப்ப, நீ என்ன சொல்றியோ கொடுத்துறேன். கல்லால் அடிக்கணுமா, சவுக்கால் அடிக்கணுமா, அவனை என்ன தண்டனை கொடுக்கணும், நான் ஜெயில வைக்கணுமா என்னன்னு. அந்த நாய் சொல்லிச்சு, இது ராமகிருஷ்ணர் கதை, கோயில்ல அரங்காவலராக்கு. ராமகிருஷ்ணர் கதை. இவனை கோயில்ல அரங்காவலர் ஆக்கணும். ஏண்டான்னா நீ இப்ப என்ன அவமானப்படுத்தின விஷயம்னா சின்னதா போயிடும், அங்க போய் உட்கார்ந்து தப்பு பண்ணான்னா தண்டனை பெருசா கிடைக்கும். அதனால இவனை எப்படியாவது அங்க கொண்டு போய் உட்காந்து வை. இதுதான் என்னுடைய பணிவான வேண்டுதல். நம்முடைய வழிபடு தலங்கள், நான் எந்த மதம்னு பேசல, எல்லாத்தையும் சேர்த்து தான் பேசுறேன். நம்முடைய வழிபடு தலங்கள் அகங்காரத்தை குறைச்சு இறைவனோடு நம்ம கலக்கணும் அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்தணும். நான் ரொம்ப பெரிய ஆளுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்திட்டா நம்முடைய வழிபாடு அர்த்தமற்றதாக போய்விடுகிறது. அதனால்தான் நம்ம இங்க மரபுல தண்டனிட்டேன்னு ஒரு வார்த்தை இருக்கு. தண்டனிட்டேன்னா கீழே விழுந்து கும்பிடுறதுக்கு தண்டனிட்டேன்னு பேரு. தண்டனிட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு தண்டு இப்படி நிக்குது, அகங்காரத்தால நிக்குது. பாருங்க, ஒரு மூங்கில் நிக்குது, நான் இப்படி பிடிச்சிருக்கேன். இதை இப்படி கற்பனை பண்ணுங்க, இது ஏன் நிக்குது? நான் பிடிச்சிருக்கேன். நான் இது விழுந்துட்டா நான் விட்டுச்சு, விழுந்துடுச்சு. அது மாதிரி கோயில்ல போய் நான் ஒரு மூங்கில் தண்டு மாதிரி நின்னேன், ஏன்னா நான் பிடிச்சிருக்கு. நான் விட்டுட்டா உன் சன்னதியில விழுந்துட வேண்டியதுதான். இனி நீயா எழுப்புனாதான் உண்டே ஒழிய நானா மறுபடியும் எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுக்கு தான் தண்டனிட்டேன்னு பேர். அப்ப நமக்குள் இருக்கிற பரிபூர்ணமான பரமாத்மாவை நமக்குள்ள நம்ம தேடணும். எல்லாத்துக்கும் அது பொருந்தும். வீரம் உங்களுக்குள் இருக்கிறது, திறமை உங்களுக்குள் இருக்கிறது, அறிவு உங்களுக்குள் இருக்கிறது, எல்லாமே உங்களுக்குள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், ஒரு பிரெட் நீங்க சாப்பிட்ட உடனே அது எலும்பா மாறுது, ரத்தமா மாறுது, தோலா மாறுது. இதெல்லாம் பிரெட்ல இருந்து உடம்புல அப்சர்வ் பண்றதுக்கு வேண்டிய விஷயம் எங்க இருக்குது? உடம்புல இருக்கு, சிஸ்டத்துல இருக்கு, ஜெனட்டிக்கலி ப்ரோக்ராம்டு, எல்லாம் அதுக்குள்ள இருக்கு.
இந்த உடம்ப கொடுத்த கடவுளே டைஜஷன் ஒரு சிஸ்டத்தை கொடுத்திருக்கிறாரு. இத பிளட் ஆக்கு, இத போனாக்கு, இத தோலாக்கு, இத நரம்பாக்கு பிரிக்கிற சிஸ்டத்தை கொடுத்திருக்கிறார். அது மாதிரி நீங்கள் கடவுளை அடைவதற்கான வழியும் உங்களிடமே தரப்பட்டு இருக்கிறது. அது வெளியிலிருந்து வருகிற இரவல் சரக்கல்ல, அது உள்ளிருந்து பூக்கிற பூத்தல். எப்படி ஒரு விதையில் பூ ஒளிந்திருக்கிறதோ, எப்படி ஒரு விதையில் இலை ஒளிந்திருக்கிறதோ, எப்படி ஒரு பூவில் ஒரு விதையில் அந்த பூவின் காய் ஒளிந்திருக்கிறதோ, இந்த பூவிலேயே அந்த இனத்தின் எல்லாம் அடங்கி இருக்கிறதோ, அப்படி உள்ளுக்குள்ளே இறைவன் முழுமையாக அடங்கி இருக்கிறார். வெளியில் தேடுவதை நிறுத்துங்கள், உள்ளே தேடுங்கள். நன்றி.